வணக்கம். மதியழகன், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்க மாநில இணை பொதுச் செயலாளர். கடந்த 2 நாட்களாக நிர்வாகம் காலி பாட்டிலை திரும்பப் பெறுவதற்காக புதிய முறையை ஒன்று நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமான எந்த ஒரு முன்னறிவிப்பும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் கடை பணியாளர்களை ஒரு இயந்திரத்தனமாக மனிதத்தன்மையற்ற முறையில் அணுகி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த கட்டாயப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்தந்த கட்டமைப்புகளை சரி செய்து அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பல முறை பல நிலைகளில் அதிகாரிகளிடத்திலும் அமைச்சரிடத்திலும் பேசியிருக்கிறோம். அமைச்சரும் அவர்களுக்கு சாதகமான முடிவை கூறியிருக்கிறார்கள், செய்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள். வெளிமுகமை மூலம் இந்த காலி பாட்டில் திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று. ஆனால் எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு செய்து கொடுக்காமல் கட்டாயப்படுத்தி பயிற்சி இல்லாமல் வேண்டுமென்றே தனியார் மணமகிழ் மன்றத்திற்கு விற்பனையை அதிகப்படுத்தும் நோக்கோடு இந்த திட்டத்தை கட்டாயப்படுத்தி கடந்த 2 தினங்களாக நடைமுறைப்படுத்தி வருகிறார். இதில் உள்ள என்ன வேலைப்பளு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வேலைப்பளுவில் 1000 பாட்டில் விற்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற வேலைப்பளுவில் இப்போ 3000 பாட்டில் விற்கிற அளவுக்கான கூடுதல் வேலைப்பளு இருக்குது. இன்னொன்று இந்த அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஹேண்ட் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய ரயில்டெல் நிறுவனம் என்று சொல்லுறாங்க. அது ஏற்கனவே பழைய இயந்திரங்களை கொண்டு வந்த அந்த டிவைஸ்ன்றது பழைய இயந்திரம். அது இன்னும் அப்டேட் செய்யப்படாமல் இன்றைய சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்லை. விற்கக்கூடிய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியான அந்த கட்டமைப்பு அந்த இன்பில்ட்டாக அந்த டிவைஸில் இல்லாதனால அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுது. இதனால் வாடிக்கையாளர் தேவையற்ற சச்சரவுகளை ஏற்படுத்துது. முதல்ல மேனுவலாக தான் இருந்தது. மேனுவலாக எக்ஸைஸ் லேபிள் மட்டும் இருக்கும், அப்படியே சேல்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ 10 ரூபா மேனுவலாக விற்க சொன்னாங்க. ஹாலோகிராம் இருந்தது. அதை நாங்கள் மேனுவலாக டிக் அடித்து ரிட்டர்ன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதை எளிமைப்படுத்துகிறாங்கிற பேரில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை எளிமைப்படுத்தினா கூட அதுக்கான கட்டமைப்புகளும் மேன் பவரும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை எதுவுமே செய்யாமல் திட்டத்தில் மட்டும் குறியாக இருக்கிறாங்க. எந்த அடிப்படை கட்டமைப்பு ஊழியர்களையோடைய குறைகளை சரி செய்யாமல் கட்டாயப்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ வடக்கில் 159 கடையும் தெற்கில் 126 கடை இருக்குது. 300 கடை இருக்கு. 8 கோடி ஒரு நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக அந்த விற்பனை 20% அளவுக்கு குறைந்திருக்கு. இதனால் அரசுக்கு மறைமுகமாக வருமானம் இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஆனால் இது தனியாரோட மணமகிழ் மன்றத்திற்கு மடைமாற்றம், இந்த விற்பனையை மடைமாற்றம் செஞ்சுருக்கு நிர்வாகம் தான், டாஸ்மாக். ஆமாம், இது எங்களுக்கும் இதே கேள்வி இருக்குது. எலெக்ஷன் தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்குது. இது இருக்கும்போதே புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வராங்கிறது எப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நிர்வாகம் தான் இது செய்ய சொல்லுது. யார் பண்ணுறாங்க, யாரோட உத்தரவின் பேரில் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா இவ்வளோ விஷயங்களை நாங்கள் முன் வச்சுருக்கிறோம். அதில் எதையுமே சரி செய்யாமல் பண்ணுறது யாரோட நலனுக்காக இது நடக்குதுங்கிறத நாங்கள் இப்போ அந்த பைபேக் சிஸ்டத்தில் இருக்கிற புதிய நடைமுறையை எடுக்கணும், ரிமூவ் பண்ண அந்த டிவைஸில் எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு செய்து கொடுத்துவிட்டு நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். தனி முகமை, வெளி முகமையை வச்சு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி சேல்ஸ்மேனாக இருக்கிறோம். கடையில் பாட்டில் விற்பனை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் கூடுதலாக பணிகளை எங்களுக்கு திணிச்சிட்டே இருக்கிறாங்க. அதற்கான ஆட்களையும் கட்டமைப்பு செய்து கொடுக்கணும்னு சொல்கிறோம். அது செஞ்சு கொடுத்தா நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். மதியழகன்.